ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருந்துச்சுங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்போ தான் என்ன கதை அப்படிங்கிறது புரியும். வழக்கம் போல் என்னோட குரலில் இல்லாமல் வேற ஒருத்தவங்களோட குரலில் தான் நீங்கள் இந்த கதையை கேட்க போகிறீங்க. எப்படி இருக்கு அவங்களோட வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் 2 சீரியலுமே மேனேஜ் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப நாளாகவே சீசன் 2 போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த முடிவு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம விராஜும் ஹீரோயினும் போய் ஒரு 4 பேர்த்த மீட் பண்றாங்க. இந்த 4 பேருமே ராகவ்னால வெவ்வேறு வகையில பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வேலை பார்க்குற பிரச்சனை கொடுத்துருப்பான், ஒவ்வொருத்தங்களுக்கு குடும்பத்தினால பிரச்சனை, ஒவ்வொருத்தங்களுக்கு தங்கச்சினால பிரச்சனைன்னு சொல்லி ராகவ் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை கொடுத்து அவங்க வந்து எல்லாருமே ராகவ்னால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களோட சுச்சுவேஷனை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, ராகவுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இப்போ எல்லா விஷயத்துலயும் நீங்க எனக்கு தேவைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா சீக்கிரமா இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் விராஜும் பேசிட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சிருது. அடுத்த நாள் டிஎஸ்பிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இன்னமா கேஸ் முடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மேல இடத்துல இருந்து ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார், அந்த ஆக்சிடென்ட் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டா அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆள்கிட்ட வந்து ராகவோட மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இவங்க உடனே இதுல ஏதோ இருக்கு, மர்மமா இருக்குன்னு சொல்லிட்டு டிஎஸ்பி எல்லாரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனா அங்க போயிட்டு ராகவோட பிஏ ஒருத்த மீட் பண்றாங்க. அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஆள் யாரு அப்படின்னு தெரியுமா கேட்டப்ப, ஆமா இவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இவரு தான் ராகவ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். நம்ம டிஎஸ்பி இருந்துட்டு எப்படி இறந்து போன ஆள் உயிரோட வந்திருப்பாங்க, எப்படி இப்போ திடீர்னு ராகவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு டிஎஸ்பி எல்லாருமே சேர்ந்து ராகவ் இப்ப எங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஆபரேஷன் தியேட்டர் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த அடியால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், டிஎஸ்பி வந்துட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயினும் சரி சரி நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசித்துல நம்ம டிஎஸ்பி விராஜ் 2 பேருமே எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் முன்னாடி தான் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வீட்டில் ஏதோ ஸ்ரீராம ஜெயம் அந்த மாதிரி நோட்டில் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பாட்டி யாரோ பின்னாடி இருந்து பயமுறுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் நம்ம ராகவ் தான் வந்து பயமுறுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. பாட்டியும் பயந்துட்டு நந்தரம் சொல்லிட்டே இல்லை இது போய் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் நம்ம பாட்டியோட கையை பிடிச்சி எதையோ கிறுக்கி ஒரு நோட் மாதிரி எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கிட்டு பாட்டி வீட்டை விட்டு தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி நடந்து போற வழி எல்லாமே ராகவ் வந்து அங்க நின்று இங்க நின்று ரெண்டு உருவமா தெரிஞ்சு பாட்டியை பயமுறுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில நம்ம பாட்டி எங்க வராங்கன்னு பார்த்தா அந்த டிஎஸ்பியோட ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு பேரனும் பின்னாடியே பாட்டி தேடி வந்துட்டே இருக்கான். கரெக்டா அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான், பாட்டி உள்ள நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா இதெல்லாம் முடிச்சு பாக்குறப்ப பாட்டிக்கு நினைவு வந்துடுது, ஐயோ நம்ம என்ன பெரிய காரியம் தப்பு பண்ண வந்திருக்கோம், இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்க கூடாது, இப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம வீட்டுல எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப பின்னாடி திரும்பி பார்த்தா பேரன் நிற்கிறான். பேரன் வந்துட்டு பாட்டி வாங்க, நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க, இங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவன் ஒரு பக்கத்து கேட்கறான். அப்போதான் வந்து இல்லப்பா இந்த மாதிரி நான் பயந்து வந்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் பயத்துல இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல வந்து டீ போடுறதுக்கு ஸ்டவ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டவ்வுக்குள்ள அந்த பாட்டி கிரிக்கிட்டு வந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் பேப்பரை வச்சு எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறமேட்டு வா நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து போயிடுறாங்க. இந்த பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல டிஎஸ்பிக்கும் ஹீரோயினுக்கும் வாக்குவாதம் நடக்குது. என்னன்னா, நீ எப்படி இறந்து போன ஆள் வந்து உயிரோட இருக்கான்னு நீ சொல்லிட்டு இருக்கேன், என்ன எல்லாரும் நாடகம் ஆடுறீங்களா, இந்த கேஸ்ல நீங்க என்னதான் நினைச்சாலும் இது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, ராகவ் இறந்த போனவன் தான், நீங்க எதுவும் பண்ண முடியாது, நீங்க எதுவும் மாத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றப்ப கரெக்டா நம்ம ராகவ் மாதிரியே ஒரு ஆளை வந்து கொண்டு வராங்க ஆப்ரேஷன் தியேட்டர் இருந்து வெளியே. ஆனா கொண்டு வரவங்க எப்படி பேஷண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா ஃபுல்லா கவர் பண்ணி இருக்காங்க, ஃபுல்லா ஹெட் ஃபுல்லா வந்து பேண்டேஜ் சுத்தி அந்த மாதிரி தான் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ராகவ் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி பேசுறப்போ, ஆமா இது ராகவ் தான், அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ராக்சர் இருக்கு, நாங்கள் இவ்வளோ வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து நார்மலாக கொண்டு வந்துருக்கோம், நீங்கள் இதில் சந்தேகப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு. இந்த டாக்டர் யாருன்னா நேற்று நைட் அவங்க பிளான் பண்ண 4 பேர்த்துல ஒரு ஆளா இருப்பாரு. இப்போதான் இவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். ஸோ அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 57 ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இவ்வளோ நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுவுமே அந்த டிஎஸ்பி காதில் வாங்க மாட்டான். காதில் வாங்காம கண்டிப்பா இப்போ நீங்க இந்த பேண்டேஜை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போவா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் தடுப்பா. ஹீரோயின் தடுக்கிறதையும் மீறி டிஎஸ்பி பிரிக்க போவாரு. அப்ப கரெக்டா நம்ம விராஜ் வந்துருவான். விராஜா டிஎஸ்பியோட கையை பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சு இந்த மாதிரி அடிதடி நடக்கும். இப்போ உடனே டிஎஸ்பிக்கும் வந்து ஒரு டியூட்டியில இருக்க ஆஃபீஸரை நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் அரெஸ்ட் பண்றப்ப கரெக்டா ஒரு
ரிப்போர்ட்டர் வருவான். அந்த இடத்துல ரிப்போர்ட்டர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவான், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய ஆளை வந்துட்டு இந்த மாதிரி டிஎஸ்பி அரெஸ்ட் பண்றாரு, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பேசுறப்ப கரெக்டாக அந்த டிஎஸ்பி போய் அந்த ரிப்போர்ட்டருக்கு ஒரு அடியை கொடுத்து ஒழுங்கா நியூஸ் படி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் உடனே மாற்றி படிப்பான். எப்படி படிப்பான் அப்படின்னா, இந்த மாதிரி வேலையில் இருந்த ஒரு ஆஃபீஸரை வந்து நம்மளோட பிஸ்னஸ் மேன் ஆகிய விராஜ் வந்து அடிச்சிட்டாரு, அதனால விராஜை இப்போ நம்ம டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒழுங்காக நியூஸ் படிப்பான். ஆனால் இப்போ கடைசியில் இதெல்லாம் வேணாம், பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணதையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க விராஜை. அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியோ சரி பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் விராஜும் நினைக்கிறப்ப தான் நம்ம டிஎஸ்பி நேராக அவங்களோட ஒய்ஃபான நந்தினி கிட்ட போயிடுவாங்க. பிகாஸ் நந்தினியும் வந்து பார்த்தோன்னா அதே ஹாஸ்பிட்டல் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவர் ஹெல்ப் கேட்பாரு. பட் ஆனால் அவங்க வந்து இது என்னோட பர்சனல் கிடையாது, பர்சனலி ப்ரொஃபஷனலி கம்பேர் பண்ணி பேசாத, சேர்த்து வச்சு பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து நான் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, எந்த ஹெல்ப்பும் எக்ஸ்பெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து இல்லை, இது எனக்கு ரொம்ப தேவை, நான் அந்த கேஸில் வந்து முக்கியமான ஒரு ப்ரூஃபை தேடிட்டு இருக்கேன், அந்த ப்ரூஃபே வந்து ராகவோட டிஎன்ஏ டெஸ்ட்டு தான், அந்த டெஸ்ட் கிடைச்சாதான் என்னால் என்னென்னு இதில் கண்டுபிடிக்க முடியும், தயவு செஞ்சு இதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் இந்த டிசிபியை நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் அவர் எங்கேயுமே காணோம், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப மாமியார் இருந்துட்டு என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அது என்னன்னு தெரில, ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம இவன் மேலே ரொம்ப கண் வச்சுருக்கணும், நான் இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதில்ல என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா கீழே ஒரு பொண்ணு விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்து யாராச்சும் இருக்கீங்களா, வலிக்குது, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போயிடுறா. இந்த சமயத்தில் ஹீரோயினுக்கு பின்னாடி நம்ம டிசிபி, அவங்களோட போலீஸ், அப்புறம் டாக்டர் நந்தினி எல்லாருமே ஒன்றா போகிறாங்க. இந்த கீழே விழுந்த பொண்ணு என்னடனா டிசிபிக்கு கண்ணை காமிச்சு உள்ளே போக சொல்லுது. இவங்க எல்லாரும் உள்ளே போன சமயத்தில் நம்மளோட ஹீரோயினும் இந்த பொண்ணும் வெளியே இருக்காங்க. இவ இருந்துட்டு ஐயோ என்னாச்சு, ஏன் கீழே விழுந்துட்டீங்க, எந்திரிங்க, நம்ம டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இல்லை என்னால் எந்திரிக்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினும் தண்ணி எடுத்துட்டு வாங்க, யாராச்சும் ஹெல்ப்புக்கு வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உள்ள நம்ம டிசிபி போனதுமே அந்த மாமியார் இருந்துட்டு நீங்கள் எதுக்கு வந்து அப்படின்னு கேட்டதுமே டிசிபி இருந்துட்டு உங்கள் மகனுக்கு டாக்டர்ஸ்லாம் கரெக்டாக தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்களா, நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், அதனால உங்களோட மகன்கிட்ட இருந்து நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக சாம்பிள் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுமே இது வந்து ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே போவாங்க. தெரியுமான்னு கேட்டுட்டு வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு போலீஸ் இருந்துட்டு தோ இங்கே பாருமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் வந்து ஆர்டர் இருக்குது, நான் ஒன்றும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வரலை, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டினோடனே அவங்களும் அங்கேயே நின்றுவாங்க. உடனே டாக்டர் வந்துட்டு போயிட்டு டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்க. அப்போன்னு பார்த்து இங்கே ஹீரோயின் வந்து அவங்கள தூக்கி விட்டுருவாங்க. தூக்குனதுமே பில்லோ கீழே விழுந்துரும். அப்பதான் தெரியும் ஹீரோயினுக்கு இதில் ஏதோ ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் ரூமை பார்த்து தலை தெறிக்க ஓடுவா. ஓடினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தா டாக்டர் நந்தினி வந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டிஎஸ்பி திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்தோன்னே ஓ நீங்களே வந்துட்டீங்களா, நல்லதா போச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுவாங்க. உடனே ஹீரோயின் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் உங்க டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க வந்திருக்கோம், இந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்து டெஸ்ட்டுக்கு போகும், டெஸ்ட்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வரும், ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும் இவன் உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு, அதாவது ராகவ் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும், நீ போடுற நாடகத்தை எல்லாத்தையும் நான் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் உடனே வந்துட்டு ரிப்போர்ட்டில் வந்துட்டு பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ரிலாக்ஸ் ஆகுங்க, நான் மொத்த கதையும் இங்கேயே சொல்ல மாட்டேன், ஆனால் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கே தெரியும் நான் அதை வந்து ட்ராமா பண்ணேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஃபேக்கான ரிசல்ட்ஸ்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நானே கேஸ் போட்டுருவேன், அப்புறம் உங்களை தூக்கி நான் உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லை நான் சொல்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டுக்காக. டிஎஸ்பி கையில் ரிப்போர்ட்டும் கிடச்சிருது. அதில் நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிப்போர்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. என்னதுன்னு பார்த்தா நம்ம ராகவ் உயிரோட தான் இருக்கான், அங்கே படுத்திருக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறது ராகவ் தான் அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இதை பார்க்குற டிஎஸ்பிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.